லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தார். அவருடைய பேச்சிலிருந்து சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தன. தற்போது மக்களவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தான் பேசிய விவரங்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, என்ன விவரம்? என்னென்ன வார்த்தைகள் அவர் பேசி என்னென்ன பகுதிகள் முன்பாக நீக்கப்பட்டிருந்தன? தற்போது எவையெல்லாம் குறிப்பிட்டு ராகுல் காந்தி மீண்டும் அதனை சேர்க்கணும் அப்படின்னு ஓம் பிர்லா கடிதம் எழுதியிருக்கிறார். ராகுல் காந்தி நேற்று மக்களவையில் பேசிய போது பல்வேறு அம்சங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். உதாரணத்துக்கு, அக்னிவீர் திட்டத்திலே பாதுகாப்பு படைகளில் சேரும் வீரர்கள் ஏதேனும் துரதிருஷ்டவசமான காரணத்தால் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு எந்த இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை என ராகுல் காந்தி பேசினார். ஆனால் உடனே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறுக்கிட்டு அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது, ராகுல் காந்தி கூறுவது உண்மை அல்ல என தெரிவித்தார். இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த காரணத்தால் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கட்டும், அதே போல நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கிறோம், அதன் அடிப்படையிலே சபாநாயகர் முடிவெடுக்கலாம் என தெரிவித்திருந்தார். பின்னர் சபாநாயகர் ராகுல் காந்தியின் பேச்சிலிருந்து பல்வேறு பகுதிகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். ஆகவே தற்போது ராகுல் காந்தி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமை எனவும், அதன்படியே நான் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறேன் எனவும், என்னுடைய பேச்சுக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு விதிகளையும் குறிப்பிட்டு கடிதத்திலே ராகுல் காந்தி தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தி நீக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே சமயத்திலே நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அவரது பேச்சிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறது, வேறு எதுவும் நீக்கப்படவில்லை. ஆகவே இந்த சூழலை நீங்கள் கருத்தில் கொண்டு எனது பேச்சிலிருந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் எனது பேச்சின் பகுதிகளை மீண்டும் சேர்க்க வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே இன்று காலையிலே அது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மக்களவையில் பதிவு செய்திருந்தார்கள். இந்நிலையில்தான் ராகுல் காந்தி தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேச்சுரிமை இருக்கிறது மக்களவையில். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 105 அதனை அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கிறார் அவருடைய கடிதத்தில் ராகுல் காந்தி. அதே போல விதி 380 படி அவருடைய பேச்சுகள் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க முன்பாக. அது குறித்தும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து விளக்க முடியுமா கணபதி, சுருக்கமாக? நிச்சயமாக. சபாநாயகருக்கு அவை குறிப்பிலிருந்து உறுப்பினரின் பேச்சின் ஒரு பகுதியை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எதை நீக்க வேண்டும் என்பது விதி எண் 380 படி அமைய வேண்டும் என ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதாவது அரசியல் சாசனத்தின் 165 பிரிவின் முதல் பகுதி என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அவருக்கு கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை குறித்து தான் நான் தெரிவித்திருக்கிறேன் என தனது கடிதத்திலே ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி கணபதி, உங்களுடைய விவரங்களுக்கு.
அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட எனது உரையின் பகுதிகளை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை அவையில் எழுப்ப வேண்டியது எம்பிக்களின் கடமை, அதைத்தான் நானும் செய்தேன் என்றும் அவர் தனது கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களை நமது செய்தியாளர் கணபதி வழங்க கேட்டோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.